வேதத்தில் எத்தனையோ பேர் தங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில் கேடு தான் வந்தது. உதாரணத்துக்கு சிம்சோன் பேசின இடத்துல போனான், தெளிலாள இடத்துல போனான், கேடு வந்தது. தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரயாசப்பட்டார்கள். தான் மனம் போன போக்கில், நகோமியின் குடும்பம் அப்படிதான் மனம் போன போக்கில் பஞ்சத்தை பார்த்து முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இச்சையின்படி தேவனை நெருக்காதீங்க. மாறாக, ஆண்டவரே என் கைகளை சுத்திக்கிறீங்க, ஆண்டவரே என் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் அது பூரணமாக இருக்கும். தாவீது என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பானா அரியணையில் ஏறுவேன்னு சொல்லி ஆடு மேய்த்த நாட்களில்? அவன் விருப்பம் ஒருவேளை ஆடுகள் மேலே இருந்திருக்கலாம், ஆடுகளை மந்தையை பாதுகாக்கிறது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை அரியணையில் எல்லாம் ஏற்றினார். யோசேப்பின் விருப்பம் தகப்பன் அண்டையில் இருப்பது, நல்ல வஸ்திரம், நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல பாராட்டு, செல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். அவன் ஆசை அது. ஆனால் கர்த்தர் விருப்பம் அநேகருக்கு ஜீவரச்சனை செய்வதல்லவா. இன்னைக்கு ஏன் இச்சையின்படி உன்னை எதிர்பார்த்து கர்த்தருக்கு இடத்துல உபவாசிச்சா பதில் வராது. ஆண்டவர் பேசாமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதுதான். சில நேரங்களில் பதில் தராமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சுக வாழ்வுத்தில் இருக்க என் இச்சையை வெறுக்கிற ஆண்டவரே,